ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெஜ்ஜு குருமா தான் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது மட்டும் தான் போட்டு வச்சேன். ஏன்னா இன்றைக்கி அந்த காய் மட்டும் தான் இருந்துச்சு வீட்டில். குக்கரில் போட்டு ஒரு விசில் வர வச்சு எடுத்து வச்சுக்கணும். மஞ்சத்தூள்லாம் போட தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா இது மட்டும் சோம்பு, கல்பாசி அதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சோம்பு, 2 பச்சை மிளகா, கசகசா வந்து ஊற வச்சு நான் வச்சுருக்கிறேன். ஊற வச்சுட்டு தாளித்து விட்டுட்டேன். தாளித்து விட்டு இன்றைக்கி நான் நேற்று நைட்டுமே தக்காளி குருமா வச்சுருந்தேன். அது பசங்க கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இது நல்லாயிருக்குமா காரம் இல்லாமல் அப்படின்னாங்க. அதனால தான் சரி நான் நேற்று நைட்டே வந்து கூழ் கிண்டி வச்சுட்டேன். மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி காலையிலுக்கு மட்டும் கொஞ்சம் 1 டம்ளர் அரிசி போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு அப்புறம் அந்த குருமாவுக்கு ரெடி பண்ணிட்டேன். குருமாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரூகுட்டி வந்து அம்மா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமான்ட்டு கஞ்சிகிட்டே கிடந்தான். இருப்பா ஒரே நிமிஷம் வேக வச்சுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வளர ஆற்றுல இறங்குறாருன்றனால இன்றைக்கி நான் வீடு வாசலாம் அலசுற மாதிரி ஆகிப்போச்சு காலையில். அதனால் லேட் ஆகிடுச்சு சமைக்கிறதுக்கு. இல்லாட்டினா நான் நேரமாகவே சமைச்சிருப்பேன். எந்திரிச்சா லேட்டு, நான் மறந்துட்டேன். சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடு அலச வேணான்னு பார்த்தேன். சரி எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, இன்றைக்கி அலசி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலசி விட்டுட்டேன். அலசி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளிக்கணும். நான் இஞ்சி பூண்டு வந்து காமிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் வந்து வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், சிக்கன் குழம்பு தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு வேக வச்ச காய்கறி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டு ஒரு 2 கொதி தாங்க கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கிறதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து காலையிலைக்கு மதியத்துக்கு சேர்த்து அப்பளம் அதெல்லாம் வறுத்தேன். அதோட வந்து மோர் வத்தலும் வறுத்துட்டேன். ஏன்னா காலையிலுக்கு சாப்பிட முடியாது, மதியத்துக்கு கூழுக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன். அப்புறம் நைட்டு வச்ச கூழ் குக்கரில் தாங்க வச்சேன். இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் குக்கரில் எப்படி கூழ் வைக்கிறதுன்னு. கம்பு கூழ் தாங்க இது. அப்படியே நீச்சு தண்ணி இருந்துச்சு, சோறு வடித்த தண்ணி, அதில் சோமாரி எடுத்து போட்டு வச்சுட்டேன். நம்ம வீட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி